நேர்கள் அனைவரையும் நாம் இன்றைக்கு சர்வதேச நிகழ்வுகளில், அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய வார்க்கள பதிவுகளை மட்டுமில்லாமல் தற்போது என்ன நடக்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். உலகத்தில் ரொம்ப மிக முக்கியமான செய்தியாக, முதல் செய்தியாக, ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் கவலையாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இஸ்ரேல் தற்போது ஹமாஸையோ ஹிஸ்புல்லாவையோ ஈரானையோ ஹவுதிகளையோ அல்லது இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸையோ சந்திக்கக்கூடிய இந்த நிலை தற்போது சென்று கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களை கேட்பதற்கு யாரும் இல்லை, இந்த பிராந்தியத்தில் அரபுகள் எங்களிடத்தில் போரிடுவதா? 67லிருந்து 72லிருந்து 1948லிருந்து நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம், ஒரு பெரிய அறிவு சக்தி எங்களை கேட்பதற்கு யாரும் இல்லை என்கின்ற அந்த மமதையில்தான் சியோனிச படைகளின் எண்ணம் இருப்பதை அவர் மட்டுமல்ல, அவர்களினுடைய ரிட்டையர்டு ஆர்மி தலைவர்களும் அதே போன்று பொலிட்டிக்கல் தலைவர்களுடைய பேச்சும் வலதுசாரி சித்தாந்தத்தை உள்வாங்கி இருக்கிறது. தற்போதைய நிலவரங்களை யூதர்கள் அல்லது இஸ்ரேலிய இராணுவ தலைமையும் அரசு தலைமையும், பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, யோ கேலண்ட் போன்றவர்களோ, பென் கேவீர் போன்றவர்களோ, அவர்கள் நாப்தாலி பெனட் போன்றவர்களோ அதாவது உணர்வதற்கு மறுக்கிறார்கள். அதன் விளைவு நீண்டகால போரில் தேசங்களும் மனித சமூகமும் அழிந்துவிடும் என்பதுதான் உண்மை. அதை பெஞ்சமின் நெத்தன்யாஹூ உணரவில்லை. இரண்டாவதாக, பெஞ்சமின் நெத்தன்யாஹூ என்கின்ற ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படுகிற அரசியல் பதவியை காப்பாற்றிக்கொள்ள ஏற்படுகிற அந்த ஆசையின் விளைவு ஒட்டுமொத்த மனித சமூகமும் அழிந்து கொண்டிருக்கிறது. காசாவிலும் சரி, இஸ்ரேலிலும் பெரும்பான்மையான உயிர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மறைக்கப்பட்ட செய்தி. நான் அந்த செய்தியினுடைய தொடரில் ரெண்டாவது சொல்ல போகிறேன். ஹிஸ்புல்லாவை சாட்டி லெபனானில் மக்கள் வாழும் பகுதிகள் 9 லட்சம் பேர் வரைக்கும் இடம்பெயர்ந்து விட்டார்கள். வடக்கு பகுதியில் பல லட்சக்கணக்கான யூதர்கள் இடம்பெயர்ந்து விட்டார்கள். ஹமாஸ் இடையே இந்த போர் நடக்கிற இந்த இடத்தில் குறிப்பாக பல லட்சக்கணக்கான பேர் ஊனமுட்ட நிலையில் பலர் கொல்லப்பட்டு விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது ஒரு ட்ரூஸ் நமக்கு தேவை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எந்த விடயத்தையும் அவர்கள் முன்னெடுக்காத ஒரு பட்சத்தில் தற்போது எல்லாவற்றையும் தாண்டி அணு ஆயுத வல்லமை கொண்ட ஈரானோடு போரிடுவதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். ஈரானோடு போர் செய்வதற்கு அவர்கள் தயாராகுவதற்கான காரணங்கள், கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி இரவு யாரும் எதிர்பார்க்காமல் 200லிருந்து 400 அல்லது 250, 300, அஃபீஷியலாக இவங்க சொன்னது 181 பாலிஸ்டிக் மிசைல்ஸை அவங்க அடித்ததின் விளைவாக ஏற்பட்ட அந்த கேவலமும் இழிவும், தன்னை மிகப்பெரிய சக்தியாக அவர்கள் காட்டிக்கொண்டதை, இந்த அளவிற்கு நம்மை நாசப்படுத்தி விட்டார்களே என்று இஸ்ரேலிய இராணுவ தலைமையும் இஸ்ரேலிய அரசு தலைமைக்கும் ஏற்பட்ட அவமானத்தின் விளைவாகத்தான் ஒன்றுமில்லாமல் நாங்கள் யூதர்கள், நாங்கள் மிகப்பெரிய படைப்புகள், நாங்கள் கண்டிப்பாக ஈரானியர்களை துவம்சம் செய்ய போகிறோம் என்று சொல்கின்றார்கள். அது சாத்தியமா? ஈரான் வல்லமை கொண்ட ஒரு தேசமா? அது சாத்தியமா? விளைவுகள் என்ன? நாம் இப்பொழுது தொடரத்தான் போகின்றோம். இந்த 90% தாக்குதல்கள் நாங்கள் துல்லியமாக தாக்கிவிட்டோம் என்று நேற்றைய முன்தினம் ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ஜப்பாரி தெரிவித்தார். யூத இராணுவத்தின் எலும்பை நாங்கள் முறித்தோம். அயன்டோம் அல்ல இது அயன் சிவியூ, சல்லடை என்று சொன்னார். அயன்டோம் பெரிய வல்லமை கொண்டது, டேவிட் சில்லிங் பெரிய வல்லமை கொண்டது, அதை போன்று ஏரோ 3-3 வல்லமை, 3-4 வல்லமை கொண்டது என்றெல்லாம் சொன்னார்கள். அவைகள் அயன்டோம் அல்ல, அது அயன் சல்லடை, இரும்பு சல்லடை, அது ஒன்றுக்கும் உதவாது என்று ஐஆர்ஜிசியினுடைய செய்தி தொடர்பாலும் அமைச்சக பிரதிநிதியுமான ஏப்ரஹாம் ஜப்பாரி, அதை அவர்கள் இப்ராஹிம் ஜப்பாரி தெரிவித்தார். ஆனால் சர்வதேசத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது 90% தாக்குதலை எப்படி இவர்கள் நடத்த முடிந்தது? ஈரான் துல்லியமாக, பெரும்பான்மையாக F-35 விமானங்கள்
உருக்குலைந்து போனதாக. ஒரு விமானத்தின் விலை 5000 கோடி 10,000 கோடி என்கிற அளவுக்கு இருக்கும். அது எனக்கு துல்லியமாக தெரியவில்லை. அந்த விமானங்கள் பல பில்லியன், கிட்டத்தட்ட அமெரிக்க டாலர்களை ஒத்ததை, கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டது என்று சொல்கிறார்கள். சில கணிப்பில் 20 என்று சொல்கின்றார்கள். அந்த அளவிற்கு துல்லியமாக அவர்கள் அடித்திருக்கிறார்கள். கிலோமீட்டர் வேகத்தில் கடுமையாக, ஒளியை விட மிக அதிகமாக வந்து எல்லா முனைகளும் துல்லியமாக தாக்கியிருக்கிறார்கள். இராணுவ நிலைகள், இராணுவர்கள் சாப்பிட்டு முடிவெடுத்திருக்கிறார்கள். இது பழைய கதை. இப்போது ஈரானை அவர்கள் தாக்க முடியுமா? நாம் பல்வேறு செய்திகளை தோர்த்து தற்போது நாங்கள் உங்களுக்கு தர இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் என்னென்றால், அச்சப்படுகிறது, பேச்சுகிறது என்றால், அமெரிக்கா எந்த ஒரு காலத்திலும் ஈரானை தாக்கிவிடக்கூடாது. அப்படி தாக்கினால் எப்படி தாக்க வேண்டும் என்ற நெறிமுறைகளையும் சொல்லிக் கொடுக்கிறது. காரணம் என்னவென்றால், அமெரிக்காவில் அடுத்த மாதம் நடக்கக்கூடிய தேர்தல், அந்த தேர்தலை ஒட்டி விலைவாசி உயர்வு, சர்வதேச பார்வைகள் மாறிவிட்டால் ஜோ பிடனோ அவரை சார்ந்த கமலா ஹாரிஸோ தோல்வியடைந்து விடலாம் என்று அமெரிக்க அரசு அஞ்சப்படுவதால் நீங்கள் கவனமாக இந்த தாக்குதல் நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம் 50 நிமிடம் யோகாலென்ட்டும், அதே போன்று ஜோ பிடன் மற்றும் பெஞ்சமின் நெதன்யாகு வீடியோ கான்ஃபரன்ஸின் மூலமாக பேசினார்கள். இதுவரை அவர்கள் என்ன பேசினார்கள், எப்படி பேசினார்கள் என்கின்ற ஒரு தகவலும் வெளியாகவில்லை. சரி, நாம் நிகழ்ச்சிக்கு வருவோம். இந்த 2000 மைல் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய தெஹ்ரானையோ அல்லது அது தெஹ்ரானில் இருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அட்டோமிக் எனர்ஜி, இவர்கள் அப்படித்தான் சொல்கின்றார்கள், நாங்கள் துவம்சம் செய்வோம். அதற்கு சாத்தியமா? என்னவென்றால், ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட 100லிருந்து 200 வரை, 150லிருந்து 200க்கு மேற்பட்ட விமானங்கள் தொடர்ந்து தாக்கினால்தான் இந்த தளங்களை, ஈரானுடைய 1300 மற்றும் 1800க்கு மேற்பட்ட தொடர் பயணத்தில் செல்லக்கூடிய அளவிற்கு அவர்களிடத்தில் விமானம் இல்லை. அந்த விமானங்கள் சென்று குண்டு தாக்குதல் நடத்தி அதற்கு பின்பு ஒரு இடத்தில் லேண்டாகி அதற்கு பின்பு அவர்கள் தனது எல்லையை வந்து வருவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. முதலில். இரண்டாவது என்னவென்றால், வான்பரப்பில் அவர்களுக்கான இந்த சக்தி அதாவது பெட்ரோல் ஃபியூயல் ஃபில் பண்ண வேண்டும், அதற்கான வசதிகளும் இல்லை. மூன்றாவதாக நாம் பார்ப்பது 1800 கிலோமீட்டருக்கு மேல் செல்வதற்கான ஃப்ளைட் சர்வீஸ், அதாவது ஏர் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய அளவிற்கு ஃபைட்டர் ஜெட்டுகள் இல்லை. அந்த ஃபைட்டர் ஜெட்டுகள் ஏர்பேஸில் இருந்து புறப்பட்டு சென்றாலும் ஃபியூயல் அங்கே நிரப்புவதற்கு வசதி இல்லை. வான்பரப்பில் நிரப்புவதற்கான வான்பரப்புகள் இல்லை. தொடர்ந்து எல்லாம் அரபுகள் தான். அதையும் தாண்டி ஒருவேளை உள்ளே சென்றால் இது 200 போக முடியுமா? 1 2 அல்ல, இந்த 200 ஏர்பேஸ் ஃப்ளைட்டு ஃபைட்டை பரப்பிலிருந்து, மலை முகட்டிலிருந்து கீழே வரை விட்டுவிடுங்கள். மலைமுகத்தின் கீழ்பரப்பில் இந்த தரைப்பகுதியிலிருந்து நாம் வரக்கூடிய செய்தியை அப்படியே உங்களுக்கு சொல்கிறோம். 200 மீட்டர் ஆழத்திற்கு, 100லிருந்து 200 மீட்டர் ஆழத்திற்குத்தான் பாதுகாக்கப்பட்ட அணு உலைகள், அணுக்கதிர்களை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இதை சாத்தியமே இல்லையா? இதுக்கு சாத்தியமே இல்லை. ஆனால் எப்படி சாத்தியம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்கிறேன், BU-27 இதை மட்டும் வைத்து தான் அவர்கள் அடிக்க முடியும். ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 14,000 டன், 14,000 வெயிட் கொண்டிருக்கக்கூடிய அந்த வால் ஃப்ளைட்டை வைத்து மட்டும்தான் தாக்குதல் நடத்த முடியும். இஸ்ரேலில், அதாவது ஈரானில் நட்டான் அணு ஆயுத தொழில்நுட்ப கட்டமைப்புகளுக்கு கீழ்த்தரையிலிருந்து 200 மீட்டரில் இவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு முடியாது. GBU-57 EB மேசிவ் பெனிட்ரி பங்கர் பஸ்டர், நல்லா தெரிஞ்சுருங்க. அதாவது GBU-57 EB மேசிவ் பெனிட்ரேட்டரி பங்கர் பஸ் விமானங்கள் தேவை கொண்டு செலுத்து போடுவதற்கு. அப்படின்னாலும் அது தொலைக்க முடியாது என்று சொல்கிறார்கள் சர்வதேச முகவியலாளர்கள். இந்த விமானங்கள் அமெரிக்காவில் இருக்கிறது. அமெரிக்கா இதை கொடுக்கவே செய்யாது. அமெரிக்கா கொடுத்தாலும் அந்த விமானங்கள் நான் சொல்கின்றேன், மறுபடி சொல்கின்றேன், GBU-57 EB 14,000
கிலோ வெயிட் கொண்ட வெடிமருந்துகளை போடுவதற்கு VTU ஏர் ஃப்ளைட் ஒன்று தேவை இருக்கிறது. அதாவது வான்வெளியிலே கொண்டு போர் விமானங்கள் தேவை இருக்கிறது. அந்த போர் விமானங்கள் இல்லை, அதை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார்கள். இஸ்ரேல் இராணுவத்தில் என்ன இருக்கிறது என்றால் ஜெரிகோ 234 இது வகையில் தான் இருக்கிறது. இந்த ஜெரிகோ 234ஐ வைத்து தங்களை அவர்கள் முறிக்க முடியும் என்றால் பெட்ரோல் கிணறுகள், உற்பத்தி நிலையங்கள், ஏவுகணை தளங்கள் அவைகளெல்லாம் அவர்கள் தாக்குதல் நடத்த முடியுமா என்று கேட்டாலும் கூட அதுவும் சாத்தியமில்லை என்றுதான் சொல்லப்படுகின்றது. ஆனால் ஒரு சிக்கலான சூழல் ஈரானுக்கு இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், யோ கேலண்ட் அன்றைக்கு பேசும்போது ஒரு கருத்தை சொன்னார். ஆச்சரியப்பட்டு போவார்கள், அதிர்ச்சி அடைந்து போவார்கள். என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் உணரக்கூட முடியாத அளவிற்கு நாங்கள் தாக்குதல் நடத்தப் போகிறோம் என்று யோ கேலண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த இராணுவ வீரர்களிடத்திலே வடக்கு பகுதியில் நினைக்கின்றேன் கேர்லியட் பகுதியிலே அவர் உரையாற்றுகின்ற போது அந்த கருத்தை சொன்னார். அது பலருக்கு கவலை ஏற்படுத்தத்தான் செய்கின்றது. ஏனென்றால் லெபனானில் TNEP வெடிமருந்துகளை பேஜர் மூலமாக பல மாதங்களாக உள்வைத்து தாக்குதல் நடத்தி 39 பேர் படுகொலை செய்யப்பட்டோம். 400க்கும் மேற்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியும் 4000த்துக்கும் மேற்பட்ட பல வீரர்கள் கொல்லப்படவில்லை. தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர்கள் அப்படி ஏதாவது செய்து விடுவார்களா என்களாக அரசு எந்திரங்களை நுணுக்கமாக நடைமுறைப்படுத்துபவர்கள், இன்டெலிஜென்ஸ் எல்லாவற்றிலும் மொசாத் படைகள் முழுமையாக ஆக்கிரமித்திருப்பது இஸ்ரேலுக்கு யோ கேலனுடைய இந்த வார்த்தைகள் மூலம் வேறு ஏதாவது வடிவத்தில் அவர்கள் தாக்குதல் நடத்திவிடலாம் என்ற ஒரு அச்சம் சர்வதேசத்தை ஆட்கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவும் அதை கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. இரண்டாவது ஒரு பாயிண்ட் என்னவென்றால், அவர்கள் அல் ஜசீராவினுடைய ஒரு ரிப்போர்ட்டர் அவர் சந்தித்த அனைத்து ஹமாஸ் வீரர்களும் ஹமாஸ் தலைவர்களும் கொல்லப்பட்டார்களாம். என்ன காரணம் என்று சொன்னால், இஸ்ரேலுடைய அந்த லெபார்டரி டெஸ்ட்டில் ஒரு திரவத்தை கண்டுபிடித்திருப்பதாகவும் அந்த திரவத்தை கைகளில் சேர்த்து தலைவர்களை சந்திக்கின்ற போது அவர்களுடைய கையோடு கை இவர்கள் குலுக்கின்ற போது A1 தொழில்நுட்பத்தின் மூலம் இவர்கள் இடத்தை துல்லியமாக கண்டறிந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு விதம் இருக்கிறதோ என்று சந்தேகப்படக்கூடிய ஒரு செய்தியும் தற்போது வெளியாகியிருப்பதுதான் பெரும் பதவம். இந்த திரவங்கள் என்ன எப்படி என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் இது போன்ற சூழ்நிலையில் ஈரான் மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பதற்கு இதுதான் காரணமா? யார் உளவாளி யார் விசுவாசி என்றெல்லாம் அறிந்து கொள்ள முடியாத ஒரு கடும் சிக்கலில் ஈரான் இருக்கிறது. அப்படின்னாலும் உங்களுக்கு ஈரானை தாக்க முடியுமா? ஈரானுடைய அணு உலைகளை தாக்க முடியுமா? ஈரானுடைய ஆயில் பேஸை தாக்க முடியுமா? ஈரானுடைய ஏவுகணைகளை தாக்க முடியுமா? அதாவது வான்வெளி பரப்பின் நூடே பறந்து விமானப்படைகள் மூலம் எந்த நிலையிலும் தாக்குதல் நடத்த முடியாது என்றாலும் இது போன்ற ஒரு தாக்குதலை செய்யலாம் என்பதனால தான் ஈரான் அச்சமுட்டு இருப்பதாக, அது வெளியே அஃபீஷியலெலாம் வரல, பல்வேறு நாடுகளில் பல்வேறு காணொலிகளில் வந்ததை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். ஒரு செய்திகள் வந்திருக்கிறது. இது உண்மையா பொய்யா என்பது வேறு விவகாரம். இரண்டாவதாக நாம் பார்ப்பது, ஈரானுடைய இந்த விவகாரத்தில் ஈரான் மற்ற அடிப்படையிலே பார்த்தால் அவர்கள் எல்லா விதங்களிலும் போர் தளவாடங்கள் 11,80,000 12 லட்சம் அளவிற்கு தரைப்படை வீரர்களை வைத்திருக்கிறார்கள். IRGC 1,25,000. அது மட்டுமல்ல, இஸ்ரேலை கம்பேர் பண்ணால் மிகப்பெரிய தரைப்படை அவர்கள்ட்ட இருக்கிறது. கப்பல் படை, உளவு பிரிவு படகுகள், அணு ஆயுதங்களை தாக்கி செல்லக்கூடிய அளவிற்கான ஏவுகணைகள், அதை போன்று அதாவது உளவு கப்பல் எல்லாமே இருக்குது, இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் எல்லாம் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அதைவிட இவர்களிடத்திலே அதிகமாக இருக்கிறது வான்பரப்பிலே சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய விமானப்படை. விமானப்படை 320 350 வரைக்கும் ஈரானிடத்தில் இருந்தாலும் அவைகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பழைய விவகாரம். சுகோ போன்றவைகள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களிடத்திலே F-15, F-16, F-35 அதே மாதிரி நான் இப்போ அதே மாதிரி சொன்னேன், இப்படி எல்லாவற்றையும் புது நியூ வெர்ஷனாக வச்சுருக்கிறாங்க. ஆக இதுதான் அவர்களுக்கான ப்ளஸ் பாயிண்ட். A1 தொழில்நுட்பத்தின் மூலம்
ஆட்களை, தலைவர்களை தத்ரூபமாக படம் பிடித்து அல்லது அவர்கள் இருக்கிற இடத்தை படம் பிடித்து அவர்கள் பேச்சை முன்னால் பேசுவதை ரெக்கார்ட் செய்து அதை A1 தொழில்நுட்பத்தின் மூலம் பதிவு செய்து அதை எப்படி செய்கிறார் என்று தெரியாது. இருக்கும் தலைவர்களை துல்லியமாக இடத்தை அடையாளப்படுத்தி கொன்று விடுகிறது தான் அவர்களுடைய தன்மை. அப்படித்தான் எல்லா தலைவர்களும் ஃபவுது சுக்கூர்லேருந்து நஸ்ருல்லாலேருந்து எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். இந்த அச்சம் பெரும் பரபரப்பை, பெரும் பேனிக்கை, யாருக்கு ஒரு பேனிக் சிச்சுவேஷன் எங்கே இருக்குது? ஈரானுடைய இராணுவ கட்டமைப்பில் இருக்கின்றது. ஒன்று, இந்த சூழ்நிலைகள் உண்மையில் நடக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான செய்திகள், இப்பொழுது நாம் இந்த தாக்குதலை பற்றி பேசிவிட்டோம். நிறைய செய்தி இருக்குது, உங்களை சலிப்படையக்கூடாது. ஏற்கனவே நம்முடைய நண்பர்கள் சலிப்படைய மாட்டோம் நீங்கள் பேசுங்கன்னாங்க. இருந்தாலும் நான் ஒரு 15 நிமிஷம் பேசினா தான் நீங்கள் பார்ப்பீங்க. 25 நிமிஷம்லாம் பேச முடியாது என்று நம்புகிறேன். அதே சமயம் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் பெரும் அளவிலே இருக்கிறது. புதன்கிழமை இரவு ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலின் மூலமாக 100 தாக்குதல்களில் அயன்டோம் முழுமையாக செயலடைந்திருக்கிறது. எல்லா நிலைகளும் பற்றி எரிகின்றது. ஒன்று. இரண்டாவது, 11க்கும் மேற்பட்ட மெக்கோவா டேங்கர் அடித்து துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மெக்கோவா டேங்கரில் IDF வீரர்கள், இஸ்ரேலிய வீரர்கள் 5 பேர் இருந்தால் 55 பேர் கொள்ளை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஜபாலியா பகுதிகளிலே மிக கடுமையான போர். ஹமாஸ் திட்டமிட்டு பலஸ்தீனத்தில் வலயத்திற்குள் அவர்களை வரவைத்து அவர்களுடைய ட்ரக்கர்கள் அனைவரும் வந்தவுடன் ஆம்புஷ் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். RPG ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அதே போன்று ஹமாஸ் தாக்குதலில், ஏவுகணை தாக்குதலில் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, லெபனானுக்குள் அவர்கள் உள்ள நுழைய போது நேற்று முன்தினம் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன். அதே போன்று திட்டமிட்டு ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தியவுடன் அவர்களுடைய ஆர்மி மெக்கோவாவில் தந்த டேங்கர்ஸ் பல வெடித்து சிதறி உயிருக்கு அவர்கள் கதறுகிறார்கள். காலை 8 மணிக்கு நடக்கின்றது. மேலிருந்து வந்தவரை காப்பாற்றுவதற்கு இஸ்ரேல் படைகள் வருகிறார்கள். 11 மணிக்கு வருகிறார்கள். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. 1 மணிக்கு வருகிறார்கள், ஒன்றும் செய்ய முடியவில்லை. மாலை 5 மணிக்கு வருகிறார்கள், காப்பாற்ற முடியவில்லை. ஏனென்றால் அந்த படைகள் அவர்கள் கொல்லப்பட்டு குற்றுயிரும் கொலை உயிருமாக இருந்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்டவர்கள், 30க்கும் மேற்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. பல டேங்கர்கள் என்று சொல்லப்படுகிறது. மேலிருந்து சாப்பரில் இவரை காப்பாற்றுவதற்கு இஸ்ரேல் இராணுவம் முயல்கிறது. திருப்பி அடிக்கிறார்கள், எரிகணைகள் மூலம் திருப்பி விடுகிறார்கள். காலை 8, 11, மதியானம் 1, இரவு 8 மணி வரைக்கும் இஸ்ரேல் இராணுவம் அவர்களை காப்பாற்ற முடியாமல் அவர்கள் அனைத்தும் கொல்லப்பட்டிருப்பார்கள் அல்லது குற்றுயிரும் கொலையுருமாக ஆகியிருப்பார்கள் என்பதுதான் ஹிஸ்புல்லாவுடைய தற்போது நிலை. ஹிஸ்புல்லாக்களை இவர்கள் எதுவும் செய்தாலும் நீங்களே பாருங்கள், நாம் அதை சொல்ல முடியாது. தொடர்ந்து அவர்கள் தாக்குதலை, 100க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நாம் நேரம் கருதி ஒவ்வொரு தாக்குதலாக சொல்ல முடியாது. ஹிஸ்புல்லாகவும் வலிமையாக இருக்கிறார்கள். IDF கொத்து கொத்தாக உயிர்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவாகத்தான் அவர்கள் ஜபாலியாவிலும் ஸ்கூல் பகுதிகளிலும் லெபனானிலும் அவர்கள் குண்டுகளை போட்டு தரைமட்டமாக்கின்றார்கள். மிக முக்கியமாக இன்னொரு செய்தி என்னென்றால், பாகிஸ்தானுடைய JF-17 C Block 3 வெர்ஷன், அது ரொம்ப மிக்க ஷிண்டு, அதாவது சைனாவுடைய ஷிண்டுவோடு சேர்ந்த ஒரு திறமை மிக்க, கிட்டத்தட்ட 10 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு பொறுமானம் உள்ளதையும் ஈரானில் தற்போது வான்படைகள் சேர்த்திருப்பதாகவும் சில தகவல்கள் வந்திருக்கிறது. இது நமக்கு கிடைத்த தகவல் 2018 கிடைச்சது. அதை இப்பொழுது உறுதி செய்திருக்கிறார். JF-17 C Block 3 வெர்ஷன், Block 3 வெர்ஷன். இது பாகிஸ்தானுடைய சப்ளை டேக்கன். இது 4ஆம் மற்றும் 5வது தலைமுறை விமானமாகும். இதுவும் அவர்களுடைய பலத்தில் கூட்டியிருக்கின்றது. இறுதியாக ஒரு செய்தி, இன்னும் நிறைய செய்திகளை பேச முடியாது. நிச்சயமாக அல் கசாம் படைகள், ஹிஸ்புல்லாக்கள் கடும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட வான்வெளி பரப்பில் தாக்குதல்கள் நடத்துவதன் மூலம் முழுமையாக வான்பரப்பு டிஃபென்ஸ் சாதனம், எல்லை தாக்குதலை மட்டுப்படுத்தக்கூடிய இஸ்ரேலுடைய வான் சாதனங்கள் முழுமையாக செயலிழந்து விட்டது. அதன் விளைவாகத்தான் ஈரான் தாக்குதல் நடத்துகிறது, ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்துகின்றார்கள். IDF வீரர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். புட்டின் சந்தித்திருக்கிறார் நேற்றுக்கு. மிக முக்கியமாக யாரை என்னால் மசூத் பெசஸ்கியானை. அவர்கள் சில ஆயுதங்களையும் கொடுத்திருப்பதாகவும் தெரிகின்றது. S-300, S-400 போன்ற மிக முக்கியமான வான்பரப்பு சாதனங்கள் ஏற்கனவே இருந்தாலும் தற்போது புட்டினுடைய இந்த சந்திப்பின் விளைவாக அவர்கள் அனுப்பியிருப்பது
ஸ்காஸ் மிசைல், டண்ட மிசைல் போன்ற தாக்குதலின் மூலம் பல்வேறு விவகாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதலின் மூலமாக என்ன நடந்திருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். புட்டினும் மசூதுடைய பேச்சில் பல முன்னேற்றங்கள், மறுபடி சில இராணுவ தளவாடங்கள் வரலாம் என்கின்ற பேச்சுவார்த்தையின் நிறைவுக்கும் வரப்போகிறது. ஆனால் தற்போது ஒரே ஒரு செய்தி தான், இஸ்ரேல் வெற்றி பெற்று கொண்டு தான் இருக்கிறது. எப்படி வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது? மக்களை படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் உள்ளே நுழையவே முடியல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னும் நிறைய இருக்குது. ஒரு 6 மணி நேரம் 10 மணி நேரம் பேசலாம். அந்த அளவுக்கு தாக்குதல் நடத்துகிறார்கள். ஹிஸ்புல்லாவிலும் உயிர் சேதம் இருக்கத்தானே செய்யும், 2 பக்கமும். அதே மாதிரி ஹமாஸும் உயிர் சேதம் இருக்கத்தான் செய்யும். அதை மீறியும் IDF வீரர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இறந்த உடல்களை கூட அவர்கள் காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் செய்கிறார்கள், தங்களிடத்தில் இருக்கக்கூடிய F-15, F-16, F-35 மூலம் அமெரிக்காவுடைய விமானங்கள் மூலமாக இவர்கள் அடித்து துவம்சம் செய்து மக்களை படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்ல மறந்துவிட்டேன். 2 ஃப்ரீலான்சர்ஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான கிரே ஜோன் என்கிற யூடியூபர்ஸ் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு மரணங்களை குறித்து 2 பேர், ஒருவர் பேர் மிக்கல், அதாவது ப்ளூ மித்தேல் என்பவரும், இன்னொரு பேர் ஆண்ட்ரூ எக்ஸ், இது இஸ்ரேல் ரஷ்யாக்காரர். இவர்களையும் பிடித்து உள்ளே வச்சு துவம்சம் செய்திருக்கிறார்கள், கடுமையாக அடித்திருக்கிறார்கள். அனைத்தையும் படம் பிடித்து அந்த கிரே ஜோன்கிற அந்த கிரே ஏரியா, கிரே ஜோனுங்கிறது அந்த பேர் நினைக்கிறேன், அந்த யூடியூபர்ஸ் இப்போ உள்ளே பிடிச்சிருக்கிறாங்க. ஏராளமான ஜேர்னலிஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிடைன் அண்டர் கண்ட்ரோல் பை இஸ்ரேல் ஆர்மி. இப்படிப்பட்ட நிலைகளும் வருகிறது. இஸ்ரேல் பாடம் படிக்குமா அல்லது அணு ஆயுத பதட்டங்கள் ஏற்படுத்துமா? தொடர்ந்து அடுத்த காணொளியில் நான் உங்களுக்கு விரிவான செய்தியை தருகின்றேன். உங்களுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் பதிய விடுங்க. நான் ரொம்ப பேசுகிறேன்னா, ரொம்ப அதிகமாக பேசுகிறேன்னா, உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகிறதாங்கிற எனக்கு தெரியல. எனக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுகிற மாதிரி இருக்குது. 25 நிமிடம் கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற ஆதாரமான பல செய்திகளோடு மீண்டும் நாளை மறுநாள் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.